நாம் தொடர்ந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு பகுதியை நம்ம ஆரம்பிக்கிறோம். வாரத்தில் என்ன பகுதியை நம்ம ஆரம்பிச்சோம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். திரும்ப நம்ம அதை போகும்போது நல்லா இருக்கும். என்ன அதிகாரம் சிஸ்டர்? அப்போஸ்தலர் 13 வாசம் இல்லைங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடி 26 இப்போது நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சம்பவத்தை அங்கே நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 13 இன்னைக்கு நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதில் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம். அதில் 30லிருந்து 42 வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டதான சம்பவம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தேவன் என்ன பண்றாருங்க? தலை சாய்த்து தேவனத்துல ஆவியே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம் வாழ்க்கையில கூட எப்போ நம்ம அது மாதிரி நம்ம செய்ய முடியும்? எல்லாம் முடிச்சுப்பா அப்படின்றது எல்லாருக்கும் சந்தோஷமா பார்த்தா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம முடிக்க முடியல. தொடங்குறதுக்கும் கஷ்டமாகுது, முடிக்கிறதுக்கும் கஷ்டமாகுது இல்லைங்களா? தொடங்கிடுறோம், ஆனா தொடங்குறது சரியான பாதையில நம்ம நடத்துறதுக்கு நம்மளால முடியாது போயிடும், பலன் இல்லாத போயிடுறோம். அதே நேரத்துல பலவீனப்பட்டு போயிடுறோம். அதே நேரத்துல சரியா நான் நடத்துவேன் என்று குடும்பத்தை கூட நம்ம எடுக்கிறோம், அது சரியா நடத்துறதுக்கு முடியுது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கு. அப்போ எதுக்காக இயேசு கிறிஸ்து அவர் தொடங்கினார்? எத்தனை வருஷம் தொடங்கினார்? நம்ம ஊழியங்களை பார்க்கும்போது 30 வயசுல அவர் தொடங்கினார். எவ்வளவு வயசுல? 30 வயசு. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு முன்ன அவர் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்குது இல்லைங்களா? அப்போ அவர் தொடங்கினாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்ன பண்ணலையான்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கு முன்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரு பூரண வயசு உள்ளவரா? எப்பவுமே பைபிள் படி பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு பழைய ஏற்பாடுலாம் பார்க்கும்போது 20 வயசு ஒரு மனுஷனுக்கு நியமிக்கிறார். அப்ப அந்த 20 வயசு ஒரு பரிபூர்ணம். ஆனா வர 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 பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு எப்போ பரிபூர்ணமான அவனுடைய வயசு கணக்கு போடும்போது ஒரு 30 வயசுன்றது எங்க இயேசு அவர் தொடங்கினார் என்று பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் நம்ம இங்க பேசுறோம். எதுவுமே பைபிளுடைய ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே சொல்லதில்லை. அப்படி சொன்னாலும் அதை நமக்கு கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் பைபிள்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். பைபிள் தான் ஒரு நல்ல டிக்ஷனரி. ஏன்னா வார்த்தை என்றது தேவனுடைய வார்த்தை. நம்ம கவனிக்கும் போது கேள்வி கூட கேட்பாங்க, பாக்குறவங்க கேட்பாங்க, இருக்கிறவங்க கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்கலாம். ஆனா பைபிள்ல இருந்து நம்ம சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாம் முடிந்ததுன்றது நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு சிலதெல்லாம், அதுதான் நீங்க பவுல் சொல்லுவாங்க ஒரு நல்ல வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நீங்களோ ஆவியில தொடங்குறீங்க, எங்க முடிக்கிறீங்களா? மாம்சத்துல முடிக்கிறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கன்னா ஆவியில தான் தொடங்கினாரு. கடைசி வரைக்கும் 3 வருஷம் மட்டும் இல்லைங்களா, 33 வருஷம் அவர் வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை 33 வருஷம். அந்த 33 வருஷம் அவருடைய வாழ்க்கையில எதுவுமே ஆகட்டும், எவ்வளவு ஒழுங்காகவும் கிரமமாகவும் அதே நேரத்துல அவர் செய்த எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். அது எங்க பார்க்க முடியும்னா பைபிள்ல தான் நம்ம பார்க்கணும். வேற எங்க நம்ம பார்க்க முடியாது. காரணம் எதுக்காகனா, அவரை நம்ம தேடும் போது, என்ன தேடினா நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்ப நம்ம தேட 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 அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன ஆகுங்க? வெளிச்சமா நமக்கு தெரியுது. ஏன்னா இருள்ல இருந்து தேவன் என்ன பண்ணாருங்க? வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று நம்ம வேதத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது அப்படின்னும் போது எப்ப இந்த வார்த்தை சொல்ல முடியும்னா, அவர் சிலுவையில அடிச்சு என்ன பண்றாங்க? அந்த சிலுவையினுடைய காட்சி பார்க்கும்போது எல்லாம் அவர் பிலாத்து அங்க கேட்கிறாருங்க, ஒரு அதிகாரத்தை கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறாரு. உன்னும் மேல எந்த குற்றமே இல்லாத அப்படின்னு கீழே அந்த அதிகாரத்துல எல்லாம் நம்ம படிக்கும்போது அந்த அந்த கீழே 30ல இருந்து நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு அதிகாரியா அப்படின்னா எந்த அதிகாரமே யாருனாலும் கொடுக்கப்பட்ட வரும்னு அவருக்கு விபரமா சொல்றாரு. எந்த மனுஷனுக்குமே ஒரு குடும்பத்தில் ஒரு அதிகாரம் இல்லைங்களா? நம்ம குடும்பத்துல ஒரு மனைவியா இருக்கிறது கூட ஒரு அதிகாரம், அதே ஒரு புருஷனா இருக்கிறது ஒரு அதிகாரம், பிள்ளைகளா இருக்கிறது ஒரு அதிகாரம். இது எல்லாமே ஒரு குடும்பம், ஒரு செட்டப். முதல்ல எங்க தொடங்கினது பார்த்தோம்னா ஆதாம் கீழே தான் தொடங்கிச்சு. அவர் தான் ஆதாமு என்ன பண்றாரு? ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை என்ன பண்றாருன்னா அவரு
சரியான நடத்தினாரா அப்படின்னு பார்க்கும்போது நடத்தினாரா? அவரு குடும்பத்துல அவங்களுக்கு 2 பேரும் போயிருக்கோம். அந்த வேலையை செய்யறது நம்ம பார்க்க முடியும். ஆதாம் என்ன செய்தாரோ அந்த வேலை யார் செஞ்சாங்க? யார் செஞ்சாங்க? காயின் செஞ்சாங்களா? கரெக்டா சொல்லணும். காயினா ஆபேலா? யார் செஞ்சாங்க? நம்ம வேதத்துக்கு ஆபேலா. காயினோ என்ன பண்ணாங்க? மரக்கைங்க ஒரு விளைச்சி எத்தனை கொடுத்தாரு. அப்ப என்ன பண்ணாரு அவரு? அவர் ஒரு விவசாயி தான்ன்றது நமக்கு புரியுது. ஆனா காயின் இல்லைங்க. ஆபேல் வந்து நல்ல இவர் வந்து நல்ல விளைச்சல கொண்டு வந்தது காயின். அதே நேரத்துல இவரு என்ன எடுத்துன்னு வந்தாருன்னா, ஆபேல் என்ன எடுத்துன்னு வந்தாருன்னா 4 நாள்ல நம்ம வாசிச்சு இல்லைங்களா, ஒரு முதல் பலனை தேவனுக்கு என்று கொழுத்து கண்டுகளை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அப்போ அவர் செய்த வேலையை அங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குடும்பத்துல என்ன தகப்பன் செய்யறாங்களோ அந்த பிள்ளைகளும் அப்படிதான் செய்யறாங்கன்றது நமக்கு அங்க ஒரு ஹிஸ்டரி நமக்கு புரியுது. அதே மாதிரி பார்க்கும்போது எதுக்கு இது நம்ம பேசுறோம்னா, நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ஒருத்தர் இருக்கிறோம்னு நினைச்சோம், அந்த குடும்பத்திலிருந்து நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நம்ம நல்லா படிக்கிறோம்னு நினைச்சோம். இல்ல ஒரு நம்மளுடைய வேலையை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வேலையிலே நம்ம செட்டில்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா? யாருக்கு இந்த கடமை? அது நம்ம மேல இந்த கடமை, தாய் மேல இந்த கடமை, தகப்பு மேல. நாம் தான் சரியான பாதையில நம்ம சொல்லாம நம்ம நடத்தாம நம்ம விட்டுட்டோம்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுங்க? நாசனம் ஆயிடும். அதே நேரத்தில் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்னா நம்மளே. அப்போ தாயின் தகப்பனும் நாம் என்ன பண்றோம்னா, ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும், நாங்களே சரியான வகையில டீல் பண்ணணும். அதே மாதிரி நம் பிதாவாக தேவன் குமாரனை டீல் பண்ணாருங்க. அவருக்கு இருக்கிறதான வேலைகளை கொடுத்தாரு. அவருக்கு என்ன வேலை கொடுத்தாருன்னா, நீ போ இந்த பூமிக்கு, நீ போய் என்ன பண்ணுன்னா எனக்காக நீ என்ன பண்ண, எல்லா பாடுகளை நீ அனுபவின்னு சொல்லி. அப்போ எல்லாவற்றையும் முடிந்தது என்று பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிக்க இல்லைங்களா? அப்போ அவரு ஆவியை ஒப்பு கொடுத்தாருங்க. அப்போ அது அதுக்கு முன்ன கூட நம்ம ஒரு வேதத்துல நம்ம வாசி எல்லா விஷயம் தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன பண்ண, என்னை விட்டு நீங்க கடவுது. அப்போ உமக்கு சித்தம் இல்லைன்னா என்ன பண்றாங்க, நான் இந்த வேலையை நான் பரிபூர்ணமா நான் செய்வேன்னு சொல்றேன். அப்போ நம்ம குடும்பத்தில் கூட நமக்கு கொடுத்ததான பொறுப்புகளை கஷ்டமோ நஷ்டமோ அதிக வாழ்விலும் தாழ்மையிலும் என்ன பண்றாங்க, வாய்ந்துதான் ஆகணும். எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு நம்ம வந்து சோர்ந்து போறது இல்லை, அதே நேரத்துல பின்வாங்கி போறது இல்லை. எதுனா நடக்கட்டும் நான் இது செய்வேன் நம்ம என்ன பண்றோம், முன்ன போகிறோம். அப்படி போலன்னா குடும்பத்தை நடத்த முடியாது. அதே நேரத்துல குடும்பம் மட்டும் இல்லைங்க, ஒரே குடும்பத்துக்காக நான் இது சொல்ல வரல, தேவனுடைய ஊழியம் கூட அப்படிதான் இருக்குது. தேவன் 5 விதமான ஊழியங்களை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த ஊழியங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது இல்லைங்களா? ஒருத்தர் பாட முடியும், ஒருத்தர் ஜெபிக்க முடியும், ஒருத்தர் சுவிசேஷம் சொல்ல முடியும், இன்னொருத்தர் வந்து ஆளுகளை ரொம்ப நேசிக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குதுங்க இல்லைங்களா? எல்லாருமே கரெக்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மனுஷனை எப்பவுமே ஆகட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அளவு பார்த்தோ. இப்ப நம்ம ஒருத்தர் சகோதரி ஆகட்டும் நம்ம என்ன பண்ண மூடனேன்னு மட்டும் இல்லைங்க, எதிர்க்க நம்ம பேசக்கூடாதுங்க. ஏன்னா எதுவுமே தாங்கினாருங்க இயேசு கிறிஸ்து. அதனால தான் சிலுவையில அவர் என்ன பண்ணாங்க, முடிய வரைந்த தாமே என்ன பண்ணாருன்னா தாய்த்தினார். அவருக்கு பவர் இருக்குதா இல்லைங்களா? அவருக்கு இருக்கிற பவர் பார்த்தோம்னா எத்தனை பேர் ஆயிரம், நான் வேண்டிக்கிறேன் எத்தனை 1000 பேர் வருவாங்க. காது ஒருத்தர் அத்துறாரு இல்லைங்களா? பேதுரு போய் என்ன பண்றாங்க, ஒரு காதை அத்துறாரு. தபான் போய் இவர் கத்திங்க கடார ஒருவன் என்னது கத்தி கடாரை எடுத்தா நீங்க கத்தினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒருவன் என்ன பண்ண பட்டை எடுக்கும் போது பட்டயத்தினாலே சாவிங்கன்றது நமக்கு வேதம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, கபான இவருக்கு கோபம் வந்து என்ன பண்றாருன்னா அப்போ நியாயமா அவரு அப்போ உடனே ஒரு அற்புதம் பண்றாரு. என்ன அற்புதம் பண்றாரு, காது ஒட்டு. யாரும் ஒட்ட வைக்க முடியுமா? கேட்கறதுக்கு ஒன்னா நம்மளுக்கு எவ்வளவு இதா இருக்கும். நிச்சயத்துல பார்த்தா நேற்று இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது ஒருத்தர் தௌச்சியமா போய் வீடை நோஞ்சி அடிச்சு அவங்கள
காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள படைக்க போட்டு அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே ரொம்ப ரத்தம், கால் ரத்தம், கை ரத்தம், தலையெல்லாம் ரத்தம். அப்படியாப்பட்ட இதுக்கு ஒரு மனுஷனு காது அர்த்தறாருங்க பேரு. எவ்வளவு கோவம் இருந்தா அவர் செஞ்சுக்கணும் பாருங்க. கர்த்தருடைய ஊழியம் பண்றோம் நம்ம. இயேசு கொடுக்கிறார். இயேசு எவ்வளவு பொறுமையா அவரு துரோகம் பண்றவரு கூட அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதுங்க? அவருக்கு கூடயே வச்சுன்னு வராங்க. உண்மை கூட என்னை கூட வச்சுன்னு வர்றாங்க. எதுக்குன்னா உன் குணம் என்னன்னு அவருக்கு தெரியும், என் குணம் என்னன்னு தெரியும். ஆனா அந்த குணங்களை எங்க எப்படி வெளிப்படுத்தணும்னு நமக்கு ரொம்ப புரியணும். ஏன்னா இது தேவனுடைய ஊழியம். அர்த்தத்தர பண்ண முடியாதுங்க. நீ அப்படி பண்ணினா தேவனுடைய கெட்டு போடும் இல்லைங்களா? பாடத்துக்கு நமக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். தேவன் கொடுத்த தாளந்து, தேவன் கொடுத்த கிஃப்ட், தேவன் கொடுத்தது தேவனுக்காக நீ பயன்படுத்த தப்பு இல்லை. அப்போ நாம் மத்தவங்க குறைய நம்ம நினைச்சோம்னா புரியுதுங்களா? நமக்கு என்னம்மா உனக்கு பாட்டு தெரியுமாம்மா அப்படின்னு நான் கேட்கறேன். சும்மா தெரியுமான்னு நான் கேட்கறேன் நினைச்சுக்கோங்க. என்ன சொல்லுவீங்க? ஐயா தெரியும் தெரியும், ஏதோ ஒண்ணு தெரியும், நான் பாடிங்க ஐயா 10 பேரெல்லாம் நான் பாட முடியாதுன்னு சொல்றேன். சொல்லுவீங்க இல்லையா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கரெக்டே. ஜபம் பண்ணுமான்னு கேட்கறேன். என்ன சொல்லுவீங்க? என்னால முடியாது, இவங்கதான் பண்ண, நான் அங்க பண்ணலாம், நான் பண்ண முடியாது. உங்க டேலண்ட்டுக்கு அவள் தான். நான் கடவுள்கிட்ட தான் நான் உறவு வச்சுங்க. இந்த ஜபம் கேட்கப்படுமா? கேட்கப்பட முடியாது. நீங்க சொல்லுங்க. கேட்க முடியுமா? கேட்க முடியும். தேவன் எல்லாருமே ஒரே மாதிரி பாக்குறாங்க. நீ ஜபம் பண்ற, நீ பாட்டு பாடுற, நீ பிரசங்கம் பண்ற, நான் பெரிய ஆளாயிர 10 பேர் 100 பேர் 1000 பேர் கூட நான் சொல்ல முடியினாலும் ஏன் ஜபமும் கேட்கிறாரு, அந்த மாதிரி ஜபமும் கேட்கிறாரு. நம் தேவன் ரொம்ப நல்லவர். எவ்வளவுதான தாழ்வுள்ளவருக்கோ தேவன் என்ன பண்றாங்களா? ஆனா பெருமையுள்ளவருக்கோ எதிர்த்து நிக்கிறாங்க. அப்போ எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த சூழ்நிலை யார் உருவாக்குறோம்னா நம்ம உருவாக்குறோம். அப்போ பார்த்தோம்னா பேதுரு வாழ்க்கையில அவருடைய குணமே கடைசி வரைக்கும் கூட பார்த்தோம்னா, உன் காலை என்ன காலு கைவாதுப்பா, என்ன காயவனா உனக்கும் எனக்கு பங்கு இல்லை, அப்போ கைவன்றார். அவர் முரட்டு சுபாவம் உள்ளவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப முரட்டு சுபாவம் இல்லைங்களா? பார்க்கும்போது அவர் பேதுரு வாழ்க்கை பார்த்தோம்னா மீன் பிடிக்கிறது கூட பாருங்க. ஆனாலும் நீங்க சொன்னபடி நான் செய்யறேன்னு சொல்றாரு. நீ நானே செய்யறேன்னு சொல்றது இல்லை. அவர் வேத்து மேல நம்பிக்கை, உங்க மேலதான் நான் சபை கட்டுவேன்னு சொல்றாங்களோ. ஆனாலும் கூட இவருக்கு ஒரு சில நேரத்துல பார்க்கும்போது பேதுரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த 4 சுவிசேஷம் வரைக்கும் கூட அவர் எங்கன்னா பாருங்க தப்பாதான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம் கூட எங்கன்னா தப்பா எடுக்கிறோம்னா தயவு செஞ்சு அந்த தப்பை நம்ம உணர்ந்து, நான் இது மாதிரி செய்யறது தப்பு ஐயா, நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் உமக்கு பிரியமானது செய்யறதுக்கு நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் அவர் கூட்டு வரைக்கும் போய் அப்புறம் மன்றாடி கேட்கிறாருங்க. 3 வாட்டி உன்னை மருதுலிக்கு போறேன்னு சொன்னாலும் அப்போ எல்லாம் அவருக்கு யோசனை வரது இல்ல. மருதுலிச்சிட்டு போயிருக்கும் போய் கூப்பிடுது இல்லைங்களா? அப்போ வருதுங்க புத்தி. அதான் சொல்லுவாங்க பெரியங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நம்ம கெட்டகுமார்னே யோசனை பண்ணிக்கலாம். பட்டு தெரிந்தாதானா தெரியும், தெரியும்டா உனக்கு பட்டாதான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் பேசுறாருங்க. நம்ம ஓடுறாரு. எப்படி பேசுறாருங்க தேவன்? நம்ம போன வார்த்தை சொன்ன பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மள என்ன பண்றாரு? அவருடைய வேலையை செய்யறதுக்காக நம்ம ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணது மட்டுமல்ல, தேவன் கொடுத்ததான பொறுப்புகளை நாம் கவனமா செய்யறதுக்கு. குடும்பத்தில் மட்டும் செஞ்சுட்டா நம்ம பெரிய பேர் எடுத்துக்க முடியாது. அது பிள்ளைங்களை நம்ம படிக்க வச்சுட்டா பெரிய பேர் எடுத்துக்க முடியாது. அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையில எதுவுமே ஒரு நம்ம சாதிச்சுட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருக்குள்ள நம்ம என்ன சாதிச்சோம்? இயேசு கிறிஸ்து சாதிச்சாருங்க. அவர் என்ன சாதிக்க முடியும்? அவர் பாருங்க, அவருடைய வார்த்தை நம்ம இங்க வாசிச்சோம், ஒரே வசனத்துக்கு தான் வாசிச்சோம். அதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஒரு நாள் முடியாதா? செய்ய முடியுமா? முடியாதுங்களா? காது எடுத்து கபான்னு ஒட்டைங்கிறாருங்க. காது ஒண்ணா ஆயிடுச்சுங்க. இந்த அற்புதம் யாருன்னா பண்ணாங்களா? சேஷிங்க பண்ணாருங்களா? ஆனா செத்து போனவங்களை ஏப்பினாங்க. அந்த செத்து போனது மட்டும் இல்ல, அவங்க நெகலை பட்டு கூட அநேக பேரு ஏந்திருக்கிறாங்க இல்லைங்களா?
பேதுரு மட்டும் இல்ல, சீசர்கள் அநேக பேர் அற்புதங்களை பண்ணியிருக்கிறாங்க, பிசாசை தோத்தரிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, என் நாமத்தினால நீங்கள் விசுவசிக்கணும், என்னை காட்டில நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு கூட வாக்குத்தத்தம் பண்ணாங்க. அதே மாதிரி செஞ்சு இருக்கிறாங்க, சீசர்களே செஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே வாட்டி பிரசங்கம் பண்றாரு பேதுரு.